Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோம். ஜீவநதிகளை திறந்திடுமே. தாகத்தோடு ஓடி வந்தோம். ஜீவநதிகளை திறந்திடுமே. ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. காணு காழளவு போதாதே, மூலங்காலளவு போதாதே. காணு காழளவு போதாதே, மூலங்காலளவு போதாதே. நீச்சலாழத்தில் இழுத்து செல்லும் உமது ஜீவ நதிக்குள்ளே. நீச்சலாழத்தில் இழுத்து செல்லும் நீச்சல் ஆழத்தில் இழுத்து
நாம் எல்லாரும் இந்த நாளின் தேவ செய்தியின் திறவுகோல் வசனமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 3 வசனத்தையும் கூட சேர்த்து வாசிக்க போகிறோம். The book of Matthew chapter 24 verse 3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். அமர்வோமாக. இதோ ஒரு ரகசியம். Behold a mystery. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து தியானிக்க தொடங்கினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை 3 கட்டங்களாக உங்களுக்கு பிரித்து காண்பித்தேன். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. 2வது நடு ராத்திரியின் வருகை அல்லது அறுவடை என்றதற்கு பெயர். 3வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை என்கிறதான 3 கட்டங்களை ஒரு இடிகாரத்தை வைத்து நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சத்தியத்தை வேத வசனங்களை நாம் தியானிக்க தொடங்கினோம். கை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படி இந்த கடைசி காலத்திலே பணம், உலகம், ஐஸ்வர்யம், தற்பெருமை, சுயநலம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களின் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒரு யவ்வன ஜனமாக தேவன் இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் 2 முக்கியமான வசனத்தை வாசிக்க கேட்டோம். அதிலே முதலாவது வசனம் மிகவும் முக்கியமான வசனம். 1 கொரிந்தியர் 16:22 மிகவும் கருத்தாக எல்லாரும் சேர்ந்து சகோதரியோடு வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். இந்த வேத வசனங்களை தமிழ் வேதத்திலும் ஆங்கில வேதத்திலும் மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலும் 3 மொழிகளிலும் வாசித்தால் சரியாய் எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்தில் KJV வெர்ஷன்ல வைத்திருப்பீர்களானால், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற வெர்ஷன் உங்க கையில் இருக்குமானால் அதிலே மாத்திரம்தான் மூல பாஷையில் எழுதப்பட்டபடியே எழுதப்பட்டிருக்கின்றன. நம்ம எல்லாரும் தமிழ்ல வாசிப்போம். அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். வாசிப்போம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால், ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எல்லாரும் சொல்லுங்கள், அவன் என்னவா இருக்க கடவன்? அதற்கு மூல பாஷையில சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்ட அந்த தமிழ் மொழியை
கேஜேவி ஆங்கில மொழியிலும் மூல பாஷையிலும் வாசித்தால் அனாதேமா என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அனாதேமா. எல்லாரும் சொல்லுங்கள், அனாதேமா. அனாதமா என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சபிக்கப்பட்டவன் என்று தமிழில் எழுதியிருக்கிறார்கள். அதே போல தமிழ் வேதத்தை தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. அந்த வார்த்தை சொல்லும் போதே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படி வருகைக்கு ஆயத்தமாகுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் வருகிறார். அந்த வார்த்தைக்கு மூல பாஷையிலும் கேஜேவி வெர்ஷன்ல எழுதப்பட்டதான வேத புஸ்தகத்திலும் அழகாய் ஒரிஜினலாக எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னா மாரநாதா. எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா. எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா. இந்த வேர்டை மட்டும் எல்லாரும் சத்தமா சொல்ல போகிறோம். அனாதமா மாரநாதா. அனாதமா மாரநாதா. முதல் நூற்றாண்டு சபைகளிலே ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ஒன்று இருந்திருக்கிறது. நாம் எப்படி ஒருவரை பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமோ, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறோமோ, அதே போல ஒருவர் அவர்கள் பார்க்கும் பொழுது அனாதமா மாரநாதா என்று சொல்லுவார்களாம். Each and every Christians when they look each other, நாம் எப்படி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமோ அப்படி என்ன சொல்லுவார்களாம்? அனாதமா மாரநாதா. எல்லாரும் திரும்ப சொல்லுங்கள். இதற்குள் மறைந்திருக்கிற தேவ ரகசியத்தை தான் இந்த இரண்டாம் பகுதியினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த ஆழ சத்தியங்களை தியானிக்க போகிறோம். நல்ல கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் என்று, வந்து விட்டார் என்று எழுதப்படல, வருகிறார். மாரநாதா. இந்த ரெண்டு மூல பாஷைக்கும் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி ஆகிய கிரேக்க பாஷையினுடைய விளக்க உரையை திருப்பி பார்த்தால் இதற்கு சில ஆவிக்குரிய அர்த்தங்களையும் பிப்ளிக்கல் டேர்ம்ஸையும் வேத வல்லுநர்கள் அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஸ்கிரீன்ல பார்க்க போகிறோம். We are going to see the divine dictionary from the Greek's Bible. மிகவும் முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய கிரேக்க பாஷையினுடைய விளக்குரையை கவனமாய் கவனியுங்கள். மாரநாதா என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அனாதமா என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முதலாவது அனாதமாவை பார்க்க போகிறோம், பின்பு மாரநாதாவை பார்க்க போகிறோம். அனாதமா என்றதான வேர்டை பாருங்கள், கவனியுங்கள். அனாதமா என்ற வார்த்தைக்கு தமிழ் வேதம் கொடுக்கிற அர்த்தம் என்ன? சபிக்கப்பட்டவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are few other meanings. முதலாவதாக எழுதிக் கொள்ளுங்கள், அனாதமா என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் பேன், தடை செய்யப்படுதல். banned, he is banned to enter. தடை செய்யப்படுதல் என்ற வார்த்தை banned என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அனாதமா என்றதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? excommunicated. excommunicated என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக curse or cursed, சாபம் அல்லது சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாரும் சொல்லுங்கள், அனாதமா என்றதான அர்த்தத்திற்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. அதில் முதல் அர்த்தம் banned, number 2, number 3 curse or cursed.
தேவனிடத்தில் அன்பு கூறாதவனுக்கு அனாத்தமா என்றதான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த அனாத்தமா என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தடை செய்யப்படுதல். எதற்கு தடை செய்யப்படுதல்? கர்த்தராகிய இயேசு வருகிறார். அவருடைய வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 34 தொடங்கி 37ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்கலாம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அந்த வார்த்தை சொல்லுங்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுது, ஒரு கூட்டம் கைவிடப்படுது. ஏன் கைவிடப்படுது அப்படின்னா, இந்த கூட்டம் பரலோகத்திற்கு அல்லது சியோனுக்கு அல்லது புதிய எருசலேமாகிய அந்த தேவனுடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க இவர்கள் என்னவானார்கள்? அனாதமாவாய் மாறினார்கள். என்னவா மாறினார்கள்? ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் என்னவாக மாறினார்கள்? அனாத்தமா என்றால் முதலாவது, they are being banned to not enter the kingdom of God. அவர்களோ தேவ ராஜ்யத்திற்கு வருவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். விளங்கினா இன்னாரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. கர்த்தராகிய இயேசுவின் மேல் அன்பு கூறாத எவனும் அனாத்தமாவாய் மாறுகிறானாம். அனாத்தமா என்று சொன்னால் அவன் தடை செய்யப்படுகிறான். எங்கே தடை செய்யப்படுகிறான்? ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு போக தடை செய்யப்படவில்லை. இந்த உலகத்திலிருந்து அவனுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய ஒரு நகரம், ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யம், ஒரு மகா பெரிய நித்திய மகா மாளிகையாகிய தேவனுடைய ராஜ்யமாகிய எருசலேமுக்கும் சீயோன் நகரத்திற்கும் வருவதற்கு அவன் அனாத்தமாவாய் மாறியிருக்கிறான். He is being banned to not enter the kingdom of God. ஐயா, இந்த பூமியிலே நானும் நீங்களும் நம்முடைய தேவன் மேல் அன்பு கூர்ந்திருந்தால் மட்டும்தான் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும், மாரநாதா. கையை உயர்த்தி சொல்லுங்கள், மாரநாதா. சொல்லுங்கள், மாரநாதா. சொல்லுங்கள், மாரநாதா. நான் அனாத்தமா அல்ல, நான் மாரநாதா. நான் தடை செய்யப்பட்டவன் அல்ல, நான் தடை விலக்கப்பட்டவன். நான் தடை செய்யப்பட்டவன் அல்ல, நான் தகுதி அடைந்தவன். ஓ, நான் தடை செய்யப்பட்டவன் அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று என்னை தேவன் வரவேற்கும் ஒரு நாள் வருகிறது. நான் மாரநாதா என்று சொல்லி பிரவேசிக்க போகிறேன். தேவனுடைய பிரசன்னம் அளவெல்லாம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. யாரால் உணர முடிகிறது? சபையே, ஐஸ்வர்யத்திற்காக தேவன் மீது அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தை தேவன் தடை செய்து போட போகிறார்.
தனக்கு ஏதாகிலும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தை தேவன் அனாத்தமாவாய் விட போகிறார். தன்னுடைய சுய நலத்திற்காக தேவனை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை தேவன் அனாத்தமாவாய் விட போகிறார். ஆனால் ஒரு கூட்டம் வாழுது, என்னானாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, ஐஸ்வர்யமானாலும் சரி தரித்திரமானாலும் சரி, என் ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிற அன்பை விட்டு என்னை ஒருவனும் பிரிக்க முடியாது என்று ஒரு யௌவன ஜனம் வாழுகிறது. அந்த கூட்டத்தை சேர்க்க மாரநாதா என் தேவன் வருகிறார், என் ராஜா வருகிறார், என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். கையை உயர்த்தி ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். என் இயேசு கையை உயர்த்தி ராஜா வருகிறார். சபையே என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கையை உயர்த்தி பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாக. ரெண்டு கையை உயர்த்தி ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. என் இயேசு ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். மாரநாதா எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா. அனாத்தமா என்று சொல்லப்பட்டு ஒரு ஜனம் கைவிடப்பட போகுது. மாரநாதா என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த ராத்திரி வேளையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நானும் நீங்களும் அனாத்தமாவாய் மாறும்படி பிரயாசப்படுகிறோமா, அல்லது மாரநாதா என்று சொல்லி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோமா என்பதை இந்த ராத்திரி வேளையிலே ஆராய்ந்து நிதானித்து சோதித்து கொள்வோமாக. இரண்டாவதாக, மாரநாதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாரநாதா? இந்த மாரநாதா என்ற வார்த்தைக்கு கிரேக்க வல்லுனர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள்? இந்த வார்த்தையை இரண்டாய் கிரேக்க பாஷை பிரிக்கிறது. ஒன்று மரணா, எல்லாரும் சொல்லுங்க, மரணா. மரணா என்ற வார்த்தையையும் தா என்ற வார்த்தையையும் இரண்டாக பிரிக்கின்றது. இது ரெண்டையும் சேர்த்துதான் மாரநாதா என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. மாரனா என்று சொன்னால் கம், வாரும். தா என்று சொல்லும் பொழுது
கர்த்தர் வருகிறார். கர்த்தர் என்கிறது தான் தா. வாரும் அல்லது வருகிறார் என்ற வார்த்தைக்கு தான் மரணா என்ற அர்த்தம். இந்த மாரநாதா என்ற வார்த்தையை முழுவதும் வாசிக்கும் பொழுதுதான் தமிழ் வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் அறிய வேண்டிய சத்தியங்கள் ஏராளம் ஏராளம். அதை அறியாதிருக்க நீங்கள் மனதில்லாமல் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் உங்களோடு கூட திட்டமாக பேசி வருகிறார். இந்த மாரநாதா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பர் 1, exclamation of the approaching divine judgment. ஒருவருக்கு அல்லது உலகத்திற்கு ஒரு தெய்வீகமான நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுவது அல்லது அறிக்கையிடுவது. எக்ஸ்கிளமேஷன் ஆஃப் தி அப்ரோச்சிங் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அந்த நாட்களில் நான் சொன்னேனே, முதல் நூற்றாண்டு சபையார் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? அனாத்தமா மாரநாதா, அனாத்தமா மாரநாதா. அதைதான் அந்த வசனம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுது. ஒரு நியாய தீர்ப்பு நம்ம எல்லாருக்கும் வரப்போகுது. ஒரு கூட்டம் கைவிடப்பட போகுது, ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. நமக்கு ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாயாதிபதியா இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ள வேண்டுமாம். என்னன்னு? ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். எல்லாரும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நியாய தீர்ப்பு வருகிறது. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.